ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான லஞ்ச் ப்ளஸ் டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு 7 மாதத்துலேருந்து 1.5 வயசு வரைக்கும் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் மோஸ்ட்டாக நீங்கள் கன்சிஸ்டன்சி மட்டும்தான் நீங்கள் பார்த்து கொடுக்கணுமே தவிர மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். இது நீங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, நான் என்னெல்லாம் எப்படிலாம் செய்கிறேன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறந்துடாமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் உங்களுக்கு 1.5 வயசுக்கு மேலே குழந்தை இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் நம்மளுடைய ஹோம்லி மாம் சேனலை போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். நம்ம வீட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த அரிசி தான் எடுத்துக்கிறேன். பச்சை அரிசி அப்படிலாம் இல்லை, நார்மலாக நம்ம சாப்பிட்ற அரிசி தான். அது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சைப்பருப்பு, பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் தோலோடு இருக்கிற பாசிப்பருப்பு கூட ஆட் பண்ணலாம். பட் நான் இது ஆட் பண்ணுறேன். ரெண்டுமே எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நல்லா இது வாஷ் பண்ணிக்கங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இது கொஞ்சம் ஊறினா தான் சீக்கிரமாக நமக்கு குக் ஆகும். இல்லைன்னா வேறையாக ஒரு மாதிரி இருக்கும் சாப்பாடு. அப்புறம் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு, கேரட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். 2 பல் பூண்டு. அப்புறமா இதுக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஜீரண சக்திக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஸ்பூன் வச்சு நல்லா இதை மேஷ் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இவ்வளோ தண்ணி இருக்குது. நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா கூட விட்டுடலாம். பட் தண்ணி இல்லாமல் வச்சிங்கன்னா அது உங்களுக்கும் சேஃப் இல்லை. அண்டு சாப்பாடும் நல்லா சரியாக வெந்திருக்காது. ஸோ குக்கர் வெடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ தண்ணிலாம் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தண்ணி அதிகமாக கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா நல்லா இதை நம்ம கரண்டி வச்சு மேஷ் பண்ண போகிறோம். மிக்சிலலாம் போட்டு அடிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம 7 மாதத்துக்கு மேலே கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம லைட்டாக இந்த மாதிரி ரவை மாதிரி இருந்தால் ஓகே தான், சாப்பிடுவாங்க. நம்ம அப்படி தான் சாப்பாடு பழக்கப்படுத்தணும். இல்லைன்னா அதே மாதிரி கூழ் மாதிரியே நம்ம கேட்டுகிட்டே இருப்பாங்க சாப்பாடு. ஸோ நம்மளுடைய சாப்பாட்டுக்கு அந்த இதுக்கு வரமாட்டாங்க. இதில் நான் பார்த்திங்கன்னா நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா உருக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு காரத்துக்காக நான் லைட்டாக மிளகுத்தூள் கருப்பு மிளகுத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் காரம்லாம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. மிளகுத்தூள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப அதனால தான் குழந்தைங்க நீங்கள் காரமே கொடுக்காமல் இருந்ததுனால தான் உங்களுக்கு வயசு ஆக ஆக குழந்தைங்களுக்கு காரம் போட்ட சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக மிளகுத்தூள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காரம் கொடுத்து பழகப்படுத்தினீங்கன்னா குழந்தைங்க நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. அண்டு மிளகுத்தூள் குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணுறதுனால குழந்தையோட ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் அந்த அளவுக்கு இருக்காது. உருளைக்கிழங்கும் வெயிட் கெயினுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.